السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يريد العزة فلله العزة جميعا إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه والذين يمكرون السيئات لهم عذاب شديد ومكر أولئك هو يبور. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது தப்சீரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வார தப்சீருக்காக வேண்டி குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூறாவாக இருக்கக்கூடிய சூரா ஃபாத்திர், அதிலே 10வது வசனம் இந்த நாளில் இன்றைய தப்சீருக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சூரத்து ஃபாத்திர் 10வது வசனத்தில் இறைவன் சொல்ல வருவது என்னவென்றால், இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான், மன் கான யுரீதுல் இஸ்ஸத்த, யார் கண்ணியத்தை நாடுகிறாரோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, கண்ணியம் யாவும் இறைவனுக்கே சொந்தம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவன் புறத்திலிருந்து கண்ணியம், மக்கள் புறத்திலிருந்து கண்ணியம், இந்த கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய தொடரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன குறிப்பிடுகிறான் என்றால், இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு, அவனின் பக்கம்தான் தூய்மையான வாக்குகள் ஏறுகின்றன, மேலே ஏறி சென்று விடுகின்றன என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒன்றை குறிப்பிடுகிறார். அப்ப தூய்மையான வாக்குகள் நம்மிடத்திலே இருந்தால் கண்ணியம் நம்மை தேடி வரும். அப்ப கண்ணியம் யாவும் அல்லாஹுவிற்கே சொந்தம். எவர் கண்ணியத்தை நாடுகிறாரோ, தேடுகிறாரோ, அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு, அப்ப மனமிக்க தூய்மையான வாக்குகள் இறைவனின் பக்கம் மேலே ஏறி சென்று விடுகின்றன. அப்ப தூய்மையான வாக்குகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வல் அமலு ஸாலிஹு, நற்கர்மம், யர்ஃபஉஹு, அந்த நற்கர்மத்தை நாம் புரிகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான், உயர்த்துகிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப 2வது நற்கர்மம். அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வேண்டும் என்றால் ஒன்று நல்ல வார்த்தைகள்,
இரண்டாவது நற்கர்மங்கள். அப்ப இந்த இரண்டும் இருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து கண்ணியம் கிடைக்கும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, வல்லதீன யம்குரூன ஸய்யியாத்தி, எவர்கள் சதி செய்வதற்காக வேண்டி தீமைகளை வைத்து சதி செய்கிறார்களோ, லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. வமக்ரு உலாயிக ஹுவ யபூர், அவர்களுடைய இந்த சதி தோல்வியை தழுவும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அப்ப யார் கண்ணியத்தை நாடுகிறார்களோ கண்ணியமாவும் அது அல்லாஹ்விற்கே சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப யார் கண்ணியத்தை விரும்புகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆள் கண்ணியம் செய்ய வேண்டும் என்றால், பிறரிடமிருந்து நாம் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? அன்னல்லாஹ் தஆலா மாலிக்கு துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தின் அரசன் யாரு? அல்லாஹ். மறு உலகத்தின் அரசன் யாரு? அல்லாஹ். அப்ப மறு உலகம், இவ்வுலகம். அப்ப இரண்டு உலகத்தினுடைய அதிபதியும் அல்லாஹ். வலகுல் இஸ்ஸத்து ஜமீஆ, எல்லா கண்ணியமும், எப்படி எல்லா புகழும் இறைவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறதோ அதே போன்று எல்லா கண்ணியமும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அப்போ உனக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய தஃசீராக இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அந்த சூறாவில் கண்ணியத்தை அல்லாஹ் மூன்று சாராரின் பக்கம் பொருத்தி பார்க்கிறான். நாம இந்த தஃசீருக்காக எடுத்துக்கொண்ட இந்த வசனத்தில் கண்ணியம் அல்லாஹ்விற்கு சொந்தம், தனக்கே சொந்தம் என்று சுருக்கிவிட்டான். ஆனா சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வலில்லாஹில் இஸ்ஸத்து, கண்ணியம் அல்லாஹ்விற்கு சொந்தம், வலி ரசூலிஹி, கண்ணியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தம், வலில் முஃமினீன, கண்ணியம் இறை விசுவாசிகளுக்கு சொந்தம், வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், எனினும் முனாஃபிகீன்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டு வசனத்துக்கும் முரண் மாதிரி தெரியுதா? என்ன முரணு? இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியம் அல்லாஹ்விற்கு மாத்திரம் உரித்தானதுன்னு சொல்றான். சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியம் யாருக்கெல்லாம் சொந்தமானது? அல்லாஹ்விற்கு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, மூன்றாவது மூமின்களுக்கு. அப்ப இது முரணாக பார்க்க முடியாது. அதாவது உண்மையான கண்ணியம், கண்ணியம் யாவும் அது அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அந்த அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியம் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் யாரை வச்சு கிடைச்சது? அல்லாஹ்வின் மூலமாக கிடைத்தது. அப்ப மூமின்களுக்கு கண்ணியம் யாரை வச்சு கிடைச்சது? நமக்கு இந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலமாக கிடைத்தது. அல்லாஹ் இங்க குறிப்பிடுகிறான். அப்ப நேரடியாக பார்த்தா அந்த கண்ணியம் அல்லாஹ்வின் பக்கம் போய் தான் சேரும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டதின் மூலமாக
அந்த கண்ணியம் மூமின்களுக்கு கிடைத்ததாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப கண்ணியம் யாரிடத்துல தேடக்கூடாது? காஃபிர்களிடத்துல கண்ணியம் தேட முடியுமா? ஆட்சி அதிகார இடத்துல கண்ணியம் தேட முடியுமா? அப்ப இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்துல கண்ணியம் தேட முடியாது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், அல்லதீன யத்தகிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன, எவர்கள் மூமின்களை விடுத்து காஃபிர்களை அந்தரங்க தோழர்களாக ஆக்கிவிட்டார்களோ, அந்தரங்க தோழர்களாக நண்பர்களாக எவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்களோ அவர்கள் அந்த மூமின்கள் அந்த காஃபிர்களிடத்துல கண்ணியத்தை தேடுறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த காஃபிர்களிடத்துல அவர்கள் எப்படி கண்ணியத்தை தேட முடியும்? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபைனல் இஸ்ஸத லில்லாஹி ஜமியா, நிச்சயமாக கண்ணியம் காஃபிர்களின் மூலமாக கிடைக்காது, காஃபிர்களிடத்தில் இருக்காது, அல்லாஹ்விற்குத்தான் சொந்தமானது. அப்ப காஃபிர்களை நீங்கள் உச்ச நண்பர்களாக ஆக்க முடியாது, ஆக்கக்கூடாது. ஒரு மூமினுக்கு உச்ச நண்பன், அந்தரங்க நண்பன் யாரு? மூமின் தான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு அந்தரங்க தோழர்களாக இருக்கிறார்கள். அதாவது சாதாரண நட்பு வட்டாரம், சாதாரண நண்பன், அது மதம் கடந்து இஸ்லாத்துல கூடும். சாதாரணமாக நட்பு பாராட்டுகிறோம், இது சாதாரண நட்பு. இந்த நட்பு எல்லாரிடத்திலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்தரங்கமான நட்பு, நமது அந்தரங்கமான விஷயங்களை நாம் யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும்? நாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம்? அந்தரங்கமான தோழர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அந்த அந்தரங்கமான 6 உயிர் தோழர்கள் சொல்றோமா இல்லையா? அப்ப உயிர் தோழன் சொல்றனா இல்லையா? அந்த உயிர் தோழன், உயிர் தோழர்கள் யாரை நாம் ஏற்படுத்த வேண்டாம்? சக மூமின்களை, முஸ்லிம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கண்ணியத்தை, இஸ்லாமியர்கள் தமது கண்ணியத்தை அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு, குர்ஆனை விட்டுவிட்டு, ஹதீஸை விட்டுவிட்டு காஃபிர்களிடத்துல போய் தேடுறாங்க, ஆட்சி அதிகாரிகளிடத்துல போய் தேடுறாங்க. இது கண்ணியமா? இது கண்ணியமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நட. உனக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வசனத்துல 2 விஷயத்தை குறிப்பிடுகிறான். ஒன்று என்னது? இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு, அல்லாஹ்வின் பக்கம்தான் தூய்மையான வாக்குகள் அவனின் பக்கம் மேலே ஏறி சென்று விடுகிறது. தூய்மையான வாக்கு, தூய்மையான வாக்கு. இதற்கு என்ன தஃசீர் அப்படின்னா, அத்திக்ர், திக்ருக்கா இல்லையா? திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அப்ப இதுதான் தூய்மையான வாக்கு. தூய்மையான வாக்குன்னா என்னது? சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹு அக்பர் சொல்றோம். அப்ப இது திக்ர். அப்ப இந்த திக்ரை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த திக்ர் நாம சொல்லும் பொழுது எங்க போகுது? மேல போயிடுது. அல்லாஹ் அரிசிலே அமர்ந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே இந்த வார்த்தை மேலே சென்று விடுகிறது. நம்ம போன் பேசுறோமா இல்லையா? நேரடியாக ஒரு ஆள் போன் பேசுறோம், எங்க போகுது? மேல போகுது. அந்த வார்த்தை எங்க போகுது? மேல போய் அதன் வழியாக பிறருக்கு செல்கிறது. அப்படிதானே? அப்ப நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு திக்கரும் மேல போமா இல்லையா?
நாம போன்ல பேசுறது சேட்டலைட் வழியா போகுது, போன்ல பேசுறது கேபிள் வழியா செல்கிறது. ஆனால் இறைவனை பற்றி நாம் திக்ர் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தை எங்க போகுது? அரிசுக்கு போயிருது. எங்க போயிருது? அரிசுக்கு சென்று விடுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப தூய்மையான வாக்கு என்பது அவ்விக்ரு. இரண்டாவது திலாவத். தூய்மையான வாக்குனா என்னது? திலாவத்துனா என்னது? திலாவத்துனா என்னது? குர்ஆன் ஓதுவது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. ஒரு 5 நிமிஷம் குர்ஆனை ஓதுறோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு நாம டைம் கொடுக்கிறோம். அப்ப இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தை எங்க போகுது? மேல போகுது. எங்க போகுது? அரிசுக்கு போகிறது. அப்ப இதுதான் தூய்மையான வாக்கு. அப்ப தூய்மையான வாக்குக்கு இன்னொரு தப்சீர் என்னது? அத்துவா. துவா கேட்கிறோமா இல்லையா? நாம கேட்கறது பிறருக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்துல அமைதியா துவா கேட்கிறோம், அழுது துவா கேட்கிறோம். அப்ப பிற காதுக்கு எட்டாது. ஆனா அல்லாஹ்வுடைய காதுக்கு எட்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய காதுகளுக்கு எட்டும். அப்ப நாம கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எங்கே போகிறது? அரிசுக்கு போகிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், ஸலவாத்தாக இருக்கட்டும், எல்லாமே தூய்மையான வாக்குகள். அப்ப இதுவெல்லாம் இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு, அல்லாஹ்விடத்தில் மேலே ஏறி. இந்த யஸ்அது அப்படின்னா மேலே ஏறி சென்று விடுகிறது. படபடம் மேல போயிடும், அல்லாஹ்வை போய் அடைந்து விடும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்ப நாம ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றார், அல்லாஹு அக்பர் சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றார். நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்ன பிறகு இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வார்த்தைய வானவர்கள் அப்படியே எடுக்கிறாங்க. வானவர்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிராமன் காத்திபி யலமூன மா தஃஅலூன், சங்கையான வானவர்கள் உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள். யலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்பவற்றை அவர்கள் நன்கு அறிவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார். ரகீபுன் அதீத், ஒரு வானவர் எழுதி பதிவு செஞ்சுட்டே இருக்கிறார். ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வானவர் என்ன செய்றாரு? பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாம சொல்லக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இப்படி சொல்லுகின்ற பொழுது வானவர்கள் என்ன செய்றாங்க? அந்த வார்த்தைகளை அகதகுன்ன மலக்குன், அப்போ ஒரு மலக்கு அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு என்ன செய்றார் தெரியுமா? ஃபஜாலகுன்ன தஹ்த ஜனாஹிஹி, வானவர்களுக்கு இதே சூறாவுல தான் அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான், அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஜாயினில் மலாயிகத்தி ருசுலன், அவன்தான் வானவர்களை தூதர்களாக அவன் ஆக்கினான். உலி அஜ்னிஹத்தின், ரெக்கை உடையவர்களாக. மஸ்னா வசுலாச வருபா, வானவர்களுக்கு 2 ரெக்கைகள் இருக்கும், 3 ரெக்கைகள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும்னு ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த வானவர் என்ன செய்றார் தெரியுமா? இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தமது ரெக்கை இருக்கு தெரியுமா இல்லையா? தமது ரெக்கைக்கு கீழாக இந்த வார்த்தைகளை அள்ளிக்கொண்டு எடுத்துக்கொண்டு சும்ம சஅத பிஹின்ன இலஸ்ஸமா, இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு எங்க போறாரு? வானத்துக்கு போறாரு. வானவர் நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை தமது இறக்கைக்கு கீழாக வச்சு
அதை பாதுகாத்து எங்க கொண்டு போறாரு? மேல கொண்டு போறாரு. ஃபலா யகுர்ரு பிஹின்ன அலா ஜம்இன் மினல் மலாயிகத்தி இல்லஸ்தக்ஃபரு லிகாயிலிஹின்ன ஹத்தா யஜீஅ பிஹின்ன வஜ்ஹல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. இவர் எடுத்துட்டு போகும்போது பல வானவர்களை கடந்து செல்றார். அப்படிதானே? இந்த வானவர் நாம சொல்லும் பொழுது பக்கத்துல வானவர் இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை ரெக்கையில வச்சுக்கிட்டு மேல போறார். பல வானவர்களை கடந்து செல்றாரு. இவர் சந்திக்கக்கூடிய எல்லா வானவர்களும் இந்த சொல்லுக்காக வேண்டி, இந்த சொல்லை கூறியவருக்காக வேண்டி வானவர்கள் பாவம் மன்னிப்பு போடுறாங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு வானவர் ரெக்கையில வச்சு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்விடத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது இவர் கடக்கும் பொழுது பல வானவர்களை கடந்து செல்வாரா இல்லையா? இப்படி கடந்து செல்லக்கூடிய எல்லா வானவர்களும் இந்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகளை, விக்ர்களை சொல்லிய அவருடைய பாவத்திற்கு மாணவர்கள் பாவமன்னிப்பு போடுறார். இவருடைய பாவத்தை மன்னி யார் போடுறார்? வானவர்கள் கோருகிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப நல்ல வாக்கியம் இது ஒண்ணு. இந்த நல்ல வாக்கியம் நாம் மொழிகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்பது நல்ல வாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ் என்பது நல்ல வாக்கு, அல்லாஹ் அக்பர் என்பது நல்ல வாக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் நல்ல வாக்கு. அப்போ குர்ஆன் ஓதுறது நல்ல வாக்கு, திக்ர் செய்வது நல்ல வாக்கு, ஸலவாத் ஓதுறது நல்ல வாக்கு, துஆ செய்யறது நல்ல வாக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம ஈடுபடும் பொழுது வானவர்கள் மேல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இப்படி செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? கண்ணியம் கிடைக்கும். அப்ப இதன் மூலமாக கண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இரண்டாவது, வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉ, நற்கர்மம். அப்ப இந்த நற்கர்மம் என்பது யர்ஃபஉ, அப்ப இறைவனிடத்திலே மேலே சென்று விடுகிறது. அப்ப நாம செய்யக்கூடிய இந்த செயல் நற்கர்மம்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அப்ப இது மாதிரியான நற்கர்மங்கள் இருக்கா இல்லையா? அப்ப இதுவும் எங்க போகுது? மேலே ஏறி விடுகிறது. அப்ப மேலே சென்று விடுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 2 விஷயம் இருக்கிறது. நற்கர்மம். அப்ப இந்த நற்கர்மம் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, அந்த அமலே சாலிஹ் என்பது அந்த நல்ல வார்த்தையை எங்கே சென்று விடுகிறது? மேலே உயர்த்தி விடுகிறது. 2 விஷயம் இருக்குது. அதாவது ஈமான் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா மேல போகாது. ஈமான் இல்லாம நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க, அது மேல போகுமா? மேல போகாது. அப்போ நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப ஈமான் என்பது உள்ளத்துல ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? அப்ப உள்ளத்துல ஈமான் கொண்ட பிறகு அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறதா அமல், இபாதத்து. இறைவனை உள்ளத்தால் ஏற்று உறுப்புகளால் நம்ம அமல் செய்யறோம், அப்படிதானே? அப்ப இந்த அமல் இஹ்லாசுடன் கூடிய இந்த அமல், ஈமானுடன் கூடிய இந்த அமல் தான் யர்ஃபஉஹு, அந்த நல்ல வாக்கியத்தை மேலே கொண்டு போய் சேர்க்கும். அப்ப ஈமான் இல்லாம எந்த வாக்கியம் சொன்னாலும் மேல போகாது. அப்ப அடிப்படை என்னது? அடிப்படை ஈமான். அப்ப ஈமானுக்கு பிறகு அமல் செய்கின்ற பொழுது நாம செய்கிற அமலும் நாம சொல்லுகின்ற அந்த சொல்லும், நல்ல சொல்லும் இறைவனிடத்திலே போய் கொண்டு சேர்க்கப்படுகிறதாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இப்ப அமல்கள் எப்படி மேல போகும்? ஹதீஸ்கள்ல விளக்கத்தை நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம செய்யக்கூடிய செயல்
2 தடவை இறைவனிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. எத்தனை தடவை? 2 தடவை. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்கும் அல் மலாயிகா, வானவர்கள் உங்களை, அதாவது இரவிலும் பகலிலும் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 2 ஷிஃப்ட் வானவர்களுக்கு. எத்தனை ஷிஃப்ட்? 2 ஷிஃப்ட் வேலை. காலையில ஒரு ஷிஃப்ட், இரவுல ஒரு ஷிஃப்ட். வானவர்களை அல்லாஹ் 2 ஷிஃப்ட் 2 வகைகளாக வச்சு, அப்ப பகல்ல சில வானவர்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டை கொடுத்திருக்கிறான், இரவுல இன்னும் சில வானவர்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான். இந்த பகலில் வரக்கூடிய வானவர்கள் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று சொன்னால், சுபுஹ் நேரம் இல்லையா, சுபுஹ் நேரத்தில். அப்ப பகலில் நம்மை கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் வருவாங்க, சுபுஹ் நேரத்தில் வருவாங்க. இவர்களுடைய வேலை நேரம் சுபுஹ் நேரத்திலிருந்து அசர் வரைக்கும், சுபுஹ் நேரத்திலிருந்து அசர் நேரம் வரைக்கும். அப்ப இவர்கள் வந்து கணக்கு செய்வாங்க, யார் யார் தொழுது இருக்கிறா, யார் யார் நன்மை செஞ்சிருக்கிறா, யார் யார் திக்ர் செஞ்சிருக்கிறா, யார் யார் குர்ஆன் ஓதிருக்கிறா அப்படின்னு அவங்க கணக்கு எடுப்பாங்க. டெய்லி நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்போ? டெய்லி நடக்குது. இது ஒரு ஷிஃப்டா? சரி. இரவு நேரத்தில் சில வானவர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நமது பணிகளை நமது அமல்களை கண்காணிப்பதற்காக. அவங்க எப்போ வர்றாங்க? அசர் நேரத்தில் வர்றாங்க. அவங்க எப்போ வர்றாங்க? அவங்க அசர் நேரத்திலிருந்து மறுநாள் அதிகாலை சுபுஹ் நேரம் வரைக்கும் அவங்களுடைய பணி. இப்படி 2 பிரிவுகளாக வானவர்கள் வர்றாங்க. இந்த 2 வானவர்களும் 2 நேரத்தில் சந்திக்கிறாங்க. இப்போ காலையில் உள்ள வானவர் எப்போ வர்றாரு? சுபுஹ் தொழுகைக்கு வர்றார், அப்படிதானே? அவர் காலையில் இறங்குறார். இறங்கும் பொழுது அசர் நேரத்திலிருந்து மறுநாள் சுபுஹ் வரைக்கும் இரவு நேர வானவர்கள் இவங்க ஷிஃப்ட்டுக்காக வர்றாங்க. இவங்க ஷிஃப்ட் முடிச்சு மேலே போகணும். சூரியன் உதயமாகுவதற்குள்ளாக இறைவனிடத்தில் போய் இரவுல யாரெல்லாம் கொட்டாய் விட்டா, யாரெல்லாம் தூங்குனா, தூக்கத்தில் என்ன திக்ரு செஞ்சா, தூக்கத்தில் என்ன பேசினா, இதெல்லாம் பதிவு செஞ்சு இரவு வானவர்கள் சுபுஹ் நேரத்தில் வந்து அங்க சந்திச்சு அல்லா இடத்துல போயிடுவாங்க. அப்ப இரவில் பணி செய்யக்கூடிய வானவர்கள் சுபுஹ் நேரத்தில் மேலே போகும் பொழுது, காலை நேரத்தில் பணி செய்யக்கூடிய வானவர்கள் சுபுஹ் நேரத்தில் வர்றாங்க. அப்ப சுபுஹ் நேரத்தில் 2 பேரும் சந்திக்கிறாங்க, அசர் நேரத்தில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. நம்முடைய அந்த வார்த்தைகளை, வணக்க வழிபாடுகளை தினம் தினமும் 2 முறை கண்காணிக்கப்படுகிறது, 2 முறை உயர்த்தப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, நற்கர்மம் என்பது இறைவனின் பக்கம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, காலை நேரத்தில் அந்த வானவர்கள் பதிவு செய்யறாங்களா இல்லையா, அந்த பதிவை இரவு வருவதற்கு முன்னால் அசர் நேரத்திலேயே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிருந்தாங்க. இரவு நேரத்தில் பதிவு செய்யக்கூடிய அந்த வானவர்கள் காலை வருவதற்கு முன்னாலே, ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச பிறகு அரை மணி நேரம் கழிச்சு சூரியன் உதயமாகும், அப்படிதானே? 6:40 தான் சூரியன் உதயமாகுது. ஃபஜ்ர் 6 மணிக்கு தொழுகிறோம். ஃபஜ்ர் நேரத்தில் அந்த வானவர் இரவு நேரத்தினுடைய அப்ப நமது செயல்பாடுகளை எல்லாம் ஒன்று திரட்டி பகல் வருவதற்கு முன்னால், பகல் எப்போ வரும்? சூரியன் உதிச்சா பகல் வரும். பகல் வருவதற்கு முன்னால் இரவினுடைய கடைசியிலேயே அதை கொண்டு போய் சேர்த்துகிறார். இது வானவர்களுடைய பணி. இது ஒவ்வொரு தினமும் நடக்கிறது. 2வது, வாரத்துக்கு 2 நாள், ஒரு வாரம் 7 நாள் இருக்கா இல்லையா, வாரத்தில் 7 நாள் நாம என்ன செஞ்சோம் என்பதை 2 தடவை இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. எத்தனை தடவை? அது என்ன நாள்? வாரத்தில் 2 நாள். என்ன நாள்? திங்கள், வியாழன், 2 நாள்
ஒரு வார செயல்பாடுகள், ஒரு வார வணக்க வழிபாடுகள், ஒரு வாரத்தில் நாம் பேசிய பேச்சுக்கள், இந்த தொகுப்பு, இந்த ரெக்கார்டு, இது வாரத்தில் 2 நாட்கள், திங்களும் வியாழனும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனது அமல்கள் வாரத்திலே, அதாவது மனிதனுடைய அமல்கள் வாரத்திலே 2 நாட்கள் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒன்று திங்கக்கிழமை, 2வது வியாழக்கிழமை. அப்ப அந்த நேரத்தில் எனது செயல்பாடும் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் நான் நோன்பு நோற்பதை ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ வாரத்தில் 2 நாள் நோன்பு நோற்பது சுன்னத். ஏன்? நமது செயல்பாடுகள் வாரத்தில் 2 தடவை இறைவனிடத்திலே சமர்ப்பித்து காட்டப்படுகிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை என்ன செஞ்சாங்க? நோன்பு வச்சாங்க. 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் பட்ஜெட். நாம ஒரு வருஷம் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு வருஷம், இந்த வருஷம் ஹஜ் செஞ்சோமா இல்லையா, இந்த வருஷம் ஜகாத் கொடுத்தோமா இல்லையா, இந்த வருஷம் முழுவதும் தொழுதோமா இல்லையா, ஒரு வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் எப்போது எடுத்து காட்டப்படுகிறது? நல்ல கரெக்டா சொல்லணும். ஒரு வருஷத்தினுடைய செயல்பாடுகள், வருஷ செயல்பாடு எப்ப எடுத்து காட்டப்படுகிறது? இது என்ன மாசம்? சவ்வாலம். ஷாபான் மாசம். இது என்ன மாசம்? ரமலானுக்கு பிறகுதான் சவ்வால். இது என்ன மாசம்? ஷாபான். இதுக்கு முந்தைய மாசம் என்னது? ரஜபு. அப்ப ஒரு வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு ஷாபான் மாசத்துல எடுத்து காட்டப்படுது. இந்த மாசத்துல தான், இந்த மாசம் ஷாபான் மாசம். எனவே தான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஷாபான் மாசத்தை தவிர, ரமலானை விட்டு கடமையான நோன்பு, இந்த ஷாபானை விடுத்து மற்ற மாதங்களை விட இந்த ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க, மற்ற மாசங்கள்ல அதிகமாக நோன்பு வைத்ததாக நான் உங்களை காணவில்லையே, இந்த ஷாபான் மாசத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம் என்று உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு மாசம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது ஒரு மாசம், இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் வரக்கூடிய ஒரு மாசம், ஷாபான் மாசம். ரஜபு, ஷாபான், ரமலான். அப்போ ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில இந்த ஷாபான் மாதம் வருகிறது. யக்ஃபலுன் நாசு அன்ஹு. இந்த மாசத்துல மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க, இந்த மாசத்தினுடைய மகிமையை தெரியாம இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த மாசத்தில் தான் ஒரு வருடத்தினுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஷாபான் மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. எனவே எனது செயல்பாடும் எடுத்து காட்டப்படுகிறது. நோன்பு நோற்ற நிலையில் எனது செயல்பாடுகள் எடுத்து காட்டப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ நமது செயல்பாடுகள், நமது சொல்லு செயலு 3 தடவை எடுத்து காட்டப்படுகிறது. எத்தனை தடவை? ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை எடுத்து காட்டப்படுகிறது? 2 தடவை. வாரத்தில் எத்தனை நாள் எடுத்து காட்டப்படுகிறது? 2 தடவை. திங்கள், வியாழன். வருஷத்துக்கு ஒரு மாசம். எந்த மாசம்? ஷாபான் மாதம். இந்த மாதம் எடுத்து காட்டப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. இறைவனின் பக்கம் தூய்மையான வாக்குகள் மேலே ஏறி சென்று விடுகிறது. அப்ப இறைவன், அந்த நற்கர்மங்கள் இறைவனின் பக்கம் உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி, எவர்கள்
தீமைகளை கொண்டு சதி செய்கிறார்களோ லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. வமக்ரு உலாயிக ஹுவ யபூர், அவர்களுடைய இந்த சதி என்பது அது தோல்வியை தழுவும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ இந்த வசனத்தினுடைய நோக்கம் கண்ணியம் யாவும் அல்லாஹ்விற்கு சொந்தம். அந்த கண்ணியம் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு இருக்கிறது. அப்ப கண்ணியம் யாரும் தேடக்கூடாது. இறை மறுப்பாளரிடம் கண்ணியம் கிடையாது, ஆட்சி அதிகாரியிடம் கண்ணியம் கிடையாது. கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதை எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அமல்கள் செய்து கண்ணியம் தேட வேண்டாம். இந்த வசனத்துல கண்ணியத்தை தேடுவதற்கு 2 வழி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்று நல்ல வாக்கு, அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக துஆ கேட்கணும், அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், அதிகமாக திக்ர் செய்யணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும், நல்ல பேச்சு பேசணும். அப்ப இப்படி பேசினால் இது மேலே ஏறி சென்று விடுகிறது, இதன் மூலமும் கண்ணியம் கிடைக்கிறது. இரண்டாவது, அமல்கள் செய்ய வேண்டும், அமல்களும் இறைவனிடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. அப்ப நல்ல சொல்லும் நல்ல செயலும் இந்த 2மே கடைபிடித்தால் கண்ணியம் நம்மை தேடி வரும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவித்து காட்டுகிறான். எனவே இந்த 2 அமல்களையும் இந்த 2 செயல்பாடுகளையும் நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அசர் நேரத்தில் முதல்ல பகல்ல கணக்கெடுக்கப்பட்டு அசர் நேரத்தில் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் அசர்லையும் என்ன செய்யணும்? இந்த நாளுடைய பகலுடைய செயல்பாடு இப்போது ஒரு இடத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அப்போ சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரணும், அல்லாஹ்வை வணங்கணும். முதல்ல தொழுது இருக்கணும், அசர் தொழுது இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரணும், குர்ஆனை ஓதிருக்கணும், ஸலவாத்தை ஓதிருக்கணும், அல்லது நோன்பு வச்சா கூட இப்படி நமது செயல்பாடுகள் தௌபா செய்யணும். இப்படி செயல்பாடு எடுத்து காட்டப்பட்டால் அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். அதே மாதிரி இரவினுடைய செயல்பாடுகள் ஃபஜ்ர் நேரத்திலையும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஃபஜ்ர் நேரத்திலையும் நமக்கு செயல்பாடுகள் எடுத்து காட்டப்படுகிறது. அப்போ ஃபஜ்ர் நேர தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதணும், அப்போ தஸ்பீஹ் ஓதணும், திக்ர் செய்யணும், துஆ கேட்கணும், அப்போ இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். இப்படி இருந்தால் நமது செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அழகான முறையில் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படும். நல்ல அடியார்களாக கண்ணியமிக்கவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். இதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.